ஹாய் மக்களே, நான் மிஸ்டர் குட்டி மேனவன். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து என்ன மீன் காமிக்க போகிறேன்னா, இந்த மீன் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபிஷ் டேங்கில் விட்டால் அழகாக தெரியும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லோ ப்ரைஸில் போகக்கூடிய மீன் தான். இதில் பெரிய மீன் தான் இதில் பார்த்துருப்பீங்க, சின்ன மீன் நிறைய பார்த்துருப்பீங்க. சின்னதாக இருக்கனால இந்த மீனையும் நம்ம பிடிச்சி கடலில் விட போகிறோம். என்ன மீன் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், அழகாக இருக்கும். நானும் இந்த மாதிரி மீன்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபிஷ் டேங்கில் விட்டு பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இறந்து போயிடும். அதுக்கு நம்ம வந்து கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உயிரோடு இருக்கும். பராமரிப்பு கொஞ்சம் கடுப்பாகும். ஏன்னா கடலில் தண்ணி எடுத்து வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் உயிரோடு இருக்கும். ஆல்ரெடி இப்போ ஒரு அந்த ஐவாவை கருவாவையும் தூக்கி தண்ணில் போட்டால் அதையும் வந்து வளர்க்கலாம். இப்போ இதையும் வளர்க்கலாம். இதை என்ன மீன் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரை ஓரத்தில் மத்திய விலைக்கு வந்துச்சு. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, பெரிய மீன்லாம் அந்த கறியை தான் வந்து குட்டி போட்டுருப்போமா, அந்த மாதிரி இது வந்து குட்டி போட்டுருச்சு. இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்படியே இதே நம்ம வந்து தண்ணியில் விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைமில் விட்டால் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டைம் விட்டால் எவ்வளோ அழகாக இருக்கும். தண்ணி விட்டுலாம் ஓட்டணும் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபிஷிங் வீடியோலாம் பிடிக்குனாக்கா கீழே ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம், ஃபாலோ பண்ணிடுங்க. யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கடலை பற்றிங்கிற வீடியோ, ஃபிஷ்ஷை பற்றிங்கிற வீடியோ, ஃபிஷ் என்ன ரேட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம். இது நாங்கள் என்ன போட்டில் போயிட்டுருக்குன்னா, எங்கள் போயிட்டுருக்கோம். எங்கள் ஊரில் நாங்கள் ஃபிஷிங் போட்டுன்னு சொல்லுவோம், மற்ற ஊர்லலாம் தர அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், மத்தியில் எடுத்துருந்தோம். அந்தளவுக்கு சிறப்பாக ஒன்றும் பாடு இல்லை, மத்தி அந்தளவுக்கு வரலை, கம்மியாக தான் மத்தி வந்துருக்கு. கம்மியாக தான் மத்தி வந்துருக்கு, மற்றபடிக்கு குத்துவாக தான் வந்திருக்கு. ஓகே, பை, டாடா.